அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ண அவதாரம் தோன்றிய இந்நாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச யோகானந்தா மற்றும் அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்துடன் பகவத்கீதையின் மொழிபெயர்ப்பான காட் டாக்ஸ் வித் அர்ஜுனாவிலிருந்து ஸ்லோகங்கள் 7 மற்றும் 8 இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்லோகங்கள் 4, 5, 6ல துரியோதனர் எதிரே நிற்கும் பாண்டவ வீரர்களை ஒவ்வொருத்தவங்களா எப்படி வலிமை வாய்ந்தவங்க அப்படிங்கறத விவரிக்கிறத போன பதிவுல பார்த்தோம். 7வது ஸ்லோகத்துல துரியோதனர் துரோணாச்சாரியர் பார்த்து தொடர்ந்து சொல்றாரு. அறிவு மிகுந்த துரோணர் அவர்களே, இதுவரைக்கும் ஞானத்தின் பால் போராட முனைந்திருக்கும் பாண்டவ வீரர்களை பத்தி பார்த்தோம். இப்போ துரியோதனன் ஆகிய நான் நம்ம பக்கம், அதாவது கௌரவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய சக்தி மிகுந்த வீரர்களை பத்தி கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. துரியோதனர் பௌதிக வாழ்க்கை மீது உள்ள பேராசை, பூர்வ ஜென்மங்களிலிருந்து நம்ம கொண்டு வந்திருக்கும் பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ், சம்ஸ்காரங்கள் ஆகிய துரோணாச்சாரியர் கிட்ட சொல்றது. ஞானத்தை மையமாக கொண்டு நமக்குள்ள நடக்கக்கூடிய ஆன்மீக யுத்தத்துல போராடிக்கிட்டு இருக்கும் நற்குணங்கள், உதாரணத்துக்கு யுதிஷ்டரை குறிக்கும் அமைதி, அர்ஜுனரை குறிக்கும் சுய கட்டுப்பாடு போன்ற ஞான வீரர்களை அழிப்பதற்காக போராட துவங்கும் கௌரவ படை வீரர்களாகிய தீய குணங்களாகிய யாம் யாவர் அப்படிங்கறத துரியோதனர் அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்துல விவரிக்கிறாரு. ஸ்லோகம் 8. கௌரவ படை வீரர்களாகிய நீங்கள், அதாவது துரோணாச்சாரியர், பீஷ்மர், கர்ணர், கிருபா, அஸ்வத்தாமன், விக்கர்ணா, சோமதத்தாவின் மகன் அதாவது சோமதத்தி மற்றும் ஜெயத்ரதா. ஆசையான இந்த துரியோதனர் நற்குணங்களை கண்டு அஞ்சி நடுங்கி முடித்த பின் தன்னைத்தானே சமாதானப்படுத்துறதுக்கு என் பக்கமும் பலமான ஆட்கள் இருக்கிறார்கள், கேளுங்க துரோணரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு மனிதனுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆன்மீக விழிப்புணர்வு நடைபெறுவதற்கு முன்னாள் வரைக்கும் நம்ம எப்படி இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆசைய மையமா கொண்டே நம்மளோட வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு. அந்த ஆசையை மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கோ அப்ப யாருமே இல்ல. தான் தோன்றித்தனமா அதுக்கு என்ன பண்ண நினைக்குதோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அகத்தாய்வு, இன்ட்ரோஸ்பெக்ஷன் மூலமாக ஒரு மனிதன் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ள தீய குணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, நற்குணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, நற்குணங்கள்ல இத்தனை நாளா தூங்கிக்கிட்டு இருந்துச்சா, இயமம், நியமம், அமைதி, சுய கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாம இதெல்லாத்தையும் மறக்கடைச்சு நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேனா, இனியாவது இதெல்லாம் கடைபிடிக்க நான் முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம அகத்தாய்வு மூலியமாக உணர தொடங்கும் போது, இதுவரைக்கும் நானே ராஜா நானே மந்திரின்னு வாழ்ந்துட்டு இருந்த ஆசைக்கு எதிரா இப்போ அகத்தாய்வு காரணமாக நற்குணங்கள் தலை தூக்க ஆரம்பிக்குது. போன பதிவுல சொல்லியிருந்த மாதிரி பதஞ்சலி முனிவரோட யோக சூத்ராஸை இணைச்சி பரமஹன்ச யோகானந்தர் இங்க ஒவ்வொரு கதாபாத்திரமா விவரிக்கிறாரு. அதனால யோக சூத்ராஸோட ஆர்டர்லயே ஒவ்வொரு கதாபாத்திரமும் வருது. முதல் கௌரவ வீரர் கிருபாச்சாரியார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், துரோணாச்சாரியார் மாதிரி கிருபாச்சாரியாரும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசான், வில்வித்தை மற்றும் மற்ற பயிற்சிகள் ஞானத்தை வழங்கியவர் கிருபாச்சாரியார். கிருபாச்சாரியாரோட இரட்டை சகோதரி, ட்வின் சிஸ்டர் கிருபியை மணந்து கொண்டவர் தான் துரோணாச்சாரியார். கிருபாச்சாரியார் நமக்குள்ள உணர்த்தும் அம்சம் என்ன அப்படின்னா, மாயை, டெல்யூஷன், அறியாமை, இக்னோரன்ஸ், அவித்யா. அருவமான இறைவனுக்கு உருவம் கொடுத்தது மாயை, அது பிரபஞ்ச அளவுல காஸ்மிக் டெல்யூஷன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இல்லாத ஒன்ன இருப்பது போல் ஒரு தோற்றம் கொடுப்பது ஒரு தனி நபருக்குள்ள இருக்கக்கூடிய மாயை, இண்டிவிஜுவல் டெல்யூஷன், இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி காணல் நீர் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷனோ, இல்லாத நீரை இருப்பது போல் நமக்கு தோற்றம் கொடுக்குது இல்லையா, அதுதான் மாயை. கிருப்பாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு கற்பனை செய்தல் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்கு. உண்மை அல்லாத விஷயத்தை கற்பனை செய்து அதுதான் உண்மை அப்படின்னு நம்புறதுதான் மாயை. கிருபாச்சாரியார் உணர்த்துறது. பதஞ்சலி முனிவர் எழுதின யோக சூத்ராவில இக்னோரன்ஸ், அறியாமைய எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, எது நிலையற்றதோ, தூய்மை இல்லாததோ, தீயதோ, எது ஆன்மா இல்லையோ அதை நிலை பெற்றதாகவும் தூய்மையுடையதாகவும் நல்லதாகவும் ஆன்மாவாகவும் கருதுதல் தான் அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நான் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு விதத்துல மாயை இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. பொதுவா நம்மளை பொறுத்த வரைக்கும்
நான் நினைக்கிறதெல்லாம் சரி, இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளோட ஆன்மீக பயிற்சிகள் முயற்சிகள் மூலமாக மாயை கொஞ்சம் கொஞ்சமா விலகும் போதுதான் நமக்கு புரியும். இத்தனை நாள் நம்ம நம்பினதோ இல்ல நம்ம ஒரு விஷயத்த பார்த்த கண்ணோட்டமோ இதுதான் சரி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தது, மாயை விலகினதுக்கு அப்புறமா அது சரியல்ல, அது உண்மை அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஆன்மீக வளர்ச்சியின் மூலமாக உண்மை அப்படின்னு நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயத்த இன்னும் மாயையினால சூழ்ந்திருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நம்ம எவ்வளவுதான் விளக்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் நம்ம சொல்ல வர கருத்தை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது, இல்ல ஏத்துக்கவே முடியாது, நம்ப முடியாது. அதனால அவங்களுக்கு அந்த மாயை விலகும் போது மட்டும்தான் உண்மை புலப்படும். அதனால நமக்குள்ள கிருபாச்சாரியார் ஆன இந்த மாயைன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத முதல் படியாக நம்ம ஒத்துக்கும் போதுதான் இதை விளக்கணும், எப்படி விளக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில நம்மளால ஈடுபட முடியும். கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பல வகையான மாயை திரைகளை விளக்கறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பரமஹன்சர் யோகானந்தர் இயற்றிய அமைப்பான YSS யோகதா சத்சங்க சொசைட்டியோட தலைமை சன்னியாசியான சுவாமி ஸ்மரானந்தா அவர்களுடைய காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா புத்தகத்தோட ஆங்கில விளக்கத்தை பார்க்கறதுக்கு லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இது வரைக்கும் பார்த்த அனைத்து வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்ல அந்தந்த ஸ்லோகத்துக்குரிய சுவாமி ஸ்மரானந்தா அவர்களுடைய விளக்கம் இருக்கும். இந்த ஸ்லோகத்தோட விளக்கத்துல சுவாமி ஸ்மரானந்தா அவர்கள் ஒரு அழகான கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. இறைவனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்தா கருணை, காருண்யம், ஆனந்தம், அன்பு இதெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி ஆசை, ஆணவம், பற்று, அறியாமை இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இல்லாததுதான் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மனிதன் என்பவன் இறைவனோட ஒரு துகில் அப்படின்னா இறைவனுடைய குணங்கள் கண்டிப்பா மனிதனுக்குள்ள இருக்கு. அதாவது அன்பு, காருண்யம், கருணை, ஆனந்தம் இந்த மாதிரி குணங்கள் கண்டிப்பா இருக்கு. ஆனா கூடவே சேர்த்து தேவையில்லாத தீய குணங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு நம்ம இறைநிலையை அடைந்ததுக்கு அப்புறமா இந்த தீய குணங்கள் நம்மளை விட்டு விலகுமா, இல்லைனா தீய குணங்கள் ஒவ்வொன்றா நம்ம விட்டு விலகும் போது மிஞ்சி இருப்பதுதான் அந்த இறைவனோட குணங்களா அப்படின்ற ஒரு கேள்விய சுவாமி ஸ்மரானந்தா அவர்கள் கேட்குறாங்க. அதாவது என்னுடைய தீய குணங்கள் அது பாட்டுக்கு இருக்கட்டும், அதை நீக்கிறதுக்கு நானா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், அதுல ஆர்வம் காட்டாம. ஆனா ஆன்மீக பயிற்சிகளை மட்டும் செஞ்சுட்டு வந்தா நான் இறைநிலையை அடைஞ்சிருவேன், அதுக்கப்புறமா தீய குணங்கள் என்னை விட்டு தன்னால விலகிடும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை ஒவ்வொன்றா விட்டுவிட தொடர்ந்து நம்ம கவனமும் முயற்சியும் எடுக்கும் போது வேண்டாதவை விலக விலக எஞ்சி இருப்பது இறைவனுடைய நற்குணங்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு அழகான விளக்கத்தை சுவாமி ஸ்வரானந்தாஜி கொடுத்திருக்காரு. இதே வீடியோல இன்னும் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றாரு இந்த மாயை பத்தி விளக்கறதுக்கு. 2 பெண்கள் சிறு வயதுல தோழிகளாக இருப்பாங்க. வளர்ந்து பெரியவர்களாகி கல்யாணமாகி வெவ்வேறு ஊருக்கு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா நிறைய வருடங்களுக்கு அப்புறமா சந்திக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் இன்னொருத்த பார்த்து உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, உங்க குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என் மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா என் மருமகள் சரியில்லை. ஏன்னா என் மருமகள் வீட்டுல சமைக்க மாட்டாங்க, மற்றபடி சுத்தம் பண்ற வேலையோ எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. எந்நேரமும் அவங்க அறைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிச்சிருக்கோ அதை வாசிச்சுட்டே இருப்பாங்க. என் மகன் தான் டீ போட்டு மருமகளுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும், அதனால என்னோட மகனோட வாழ்க்கை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுத்தவங்க கேக்குறாங்க, சரி உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்களே, உங்க மகள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, என் மகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, மகாராணி மாதிரி இருக்கா, அவ வீட்டுல சமைக்க வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேணாம், அவ அறையில உட்காந்துட்டு அவளுக்கு பிடிச்சமான புத்தகங்களை வாசிச்சுட்டே இருக்கலாம், என் மகளுக்கு அற்புதமான கணவன் டீ போட்டு வந்து ரூம்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்கும் போது கேட்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரே விஷயத்த இந்த அம்மா எப்படி மகளுக்கு ஒரு மாதிரியாகவும் மருமகளுக்கு வேற ஒரு மாதிரியாகவும் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த சிந்தனைக்குள்ள இருந்து இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்த அம்மாக்கு அவங்களோட சிந்தனையில எப்பேற்பட்ட ஒரு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மாயையினால நமக்கு வரக்கூடிய துன்பம் இதுதான். உண்மை வெட்ட வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டப்படுது, அது சூக்ஷ்ம ரூபத்துல எல்லாம் கூட இல்ல. ஆனா நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி மாயை அப்படிங்கிற திரை நின்னுக்கிட்டே இருக்கு. இந்த உண்மையை பார்க்க முடியாம இந்த மாயை இந்த திரைக்கு பின்னால் இருந்து நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டு இந்த நம்பரால நமக்கு துன்பம் வந்துச்சு, இந்த நம்பர் இந்த மாதிரி பட்டவங்க,
இவங்களால தான் எனக்கு வாழ்க்கையே துன்பமயமாக இருக்கு, இல்லை இவங்க ஆபத்தானவங்க, இவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும், இல்லை நமக்கு பிடித்த ஒரு கொள்கை, ஒரு குரு, ஒரு பயிற்சி இது மட்டும்தான் சிறந்தது, என் நம்பிக்கைக்கு முரண்பாடாக இருக்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றவர்கள் அனைவரும் என் இனம் இல்லை, எனக்கு ஆகாதவங்க, வேண்டாதவங்க. இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள எந்த மாதிரியான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி அகத்தாய்வு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பல மாயை திரைகள் நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மாயை திரைகளை விலக்குவது, அதுக்கு முயற்சி செய்வது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிருபாச்சாரியரை பத்தி குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகாபாரத யுத்தத்துல கௌரவர்கள் பக்கத்துல இருந்து 3 வீரர்கள் மட்டும்தான் மரணம் அடையவில்லை. அதுல ஒருத்தர் கிருபாச்சாரியர் மற்றும் அஸ்வத்தாமா, கிருத்தவர்மா. அதாவது நமக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஆன்மீக போர்ல இறைவனோட ஒன்றோடு ஒன்றை நம்ம கலந்து விட்டாலுமே கூட மாயை முழுமையாக அழியாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு யோகியோ ஞானியோ மறுபிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிறவியில அந்த யோகியோட ஆன்மா இறைவனோட கலர்ந்திருந்தாலும் அந்த நிலையிலும் அந்த யோகியோட தனித்துவம், ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அழியாம இருக்கும். அதனாலதான் இந்த யோகி மறுபிறவி எடுத்து பூமிக்கு அவதாரமா வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால மாயை, இந்த இண்டிவிஜுவல் டெல்யூஷன் இறைநிலை அடைந்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த வகையிலும் துன்பத்தையோ தீமையோ விளைவிக்காது. அதனால அது என்றும் அழியாமல் இருக்கும். அதுதான் கிருபாச்சாரியரோட கதாபாத்திரம் உணர்த்தது. யுத்தத்துக்கு அப்புறமா கிருபாச்சாரியார் அர்ஜுனரோட பேரனான பரீட்சித்திற்கு ஆசானாக விளங்கினார். 2வது கௌரவ வீரர் பீஷ்மர். பீஷ்மர் நமக்குள்ள குறிப்பது ஈகோ, அகங்காரம். பீஷ்மர் கதாபாத்திரம் எதை குறிக்குது, எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம விரிவா இந்த பகவத்கீதை சீரீஸோட முதல் வீடியோல பார்த்திருப்போம். பொதுவா ஈகோ அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கலாம். ஆனா யோகானந்தர் இங்க பீஷ்மரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்குள்ள 3 வகையான பீஷ்மர்கள் ஈகோ இருக்கு. ஒன்று, இந்த உடல் நான், இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த வீடு என்னோடது, நான் எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கேன், எவ்வளவு பட்டுப்புடவை வச்சிருக்கேன், என்னோட நிறம் இவ்வளவு சிகப்பா இருக்கிறது, நான் இவ்வளோ அழகா இருக்கேன், இந்த மாதிரி பெருமிதம் எல்லாமே நம்மளோட பிசிக்கல் ஈகோவை குறிக்குது. இந்த பிசிக்கல் ஈகோ அழியும் போது, அதாவது என்னுடைய உடல், நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்கள், இதெல்லாம் தான் என்னோட அடையாளம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வெளியில வரும்போது நம்மளோட பிசிக்கல் ஈகோவை நம்ம அழிக்கிறோம். டெத் ஆஃப் தி பிசிக்கல் ஈகோ. ஆனா அதுக்கப்புறமா அடுத்த நிலையாக ஆஸ்ட்ரல் ஈகோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் அப்படின்னு நம்ம எதன் மூலியமாக அடையாளம் படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னா, ஐம்புலன்கள், சென்ஸ் பெர்செப்ஷன்ஸ் மற்றும் நாலேஜ், அறிவு. நான் இதை சிந்திக்கிறேன், இதை யோசிக்கிறேன், அறிவை வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்த ஆராயிறேன், புத்தகங்களை வாசித்து அதற்கு அறிவை சேகரித்து வச்சுக்கிறேன். இதனுடன் தொடர்புடைய அந்த நான் ஆஸ்ட்ரல் ஈகோ. இதுக்கும் அடுத்த நிலை டிவைன் ஈகோ, த பியோர் இன்ட்யூஷன். நான் இந்த உடலும் இல்லை, நான் இந்த மனமும் இல்லை, அறிவும் இல்லை, நான் ஆன்மா. இந்த நான், இந்த ஈகோ, டிவைன் ஈகோ அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போகும்போது அதுக்கு மேல ஈகோ ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால ஈகோ அப்படிங்கிற வார்த்தை இந்த 3 நான் என்கிற நிலைகளையும் குறிக்குது. இருந்தாலும் இறுதியில் அந்த இறைநிலை அடையணும் அப்படின்னா இந்த 3வது டிவைன் ஈகோவும் நம்ம விட்டு போகணும், இந்த பீஷ்மரும் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம், பீஷ்மருக்கு மனசார பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து இணைந்து ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். கௌரவர்கள் நிறைய தீயது செய்தாலும், அவர்களால் பாண்டவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் கௌரவர்களை அழிக்கக்கூடாது, தாக்கக்கூடாது அப்படிங்கிறது பீஷ்மரோட அவருடைய பாசத்தினால் அவருக்கு உண்டான ஒரு விருப்பம். பீஷ்மர் மிக வலிமையானவர் மட்டும் இல்ல, எல்லாராலையும் மிகவும் போற்றப்பட்ட, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடையவர். மகாபாரதத்திலேயே பீஷ்மர் எல்லாராலையும் போற்றத்தக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இருந்தாலும் இந்த குருக்ஷேத்திர போர்ல பீஷ்மர் அழிஞ்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி. ஏன்னா அகங்காரத்துக்கு தீயதை அழிப்பதற்கு விருப்பமில்லை. பீஷ்மருக்கு கௌரவர்கள் அழியக்கூடாது. ஆனா தீய குணங்கள் விலகினால்தான் மிஞ்சி இருப்பதுதான் இறைநிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த தீய குணங்களை அழிக்க விடாமல் தடுப்பது இந்த அகங்காரம். அதனாலதான் அகங்காரம் அழிய வேண்டும். இன்னும் விரிவான விளக்கத்திற்கு முதல் வீடியோவை பார்க்கலாம்.
மூன்றாவது கௌரவ படை வீரர் கர்ணர். கர்ணர் கதாபாத்திரம் நமக்குள்ள குறிப்பது பற்றுதல். எதன் மீது பற்றுதல் அப்படின்னா, எதை செய்யும் போது, எந்த செயலை செய்யும் போது நமக்கு சுகம், ப்ளஷர், என்ஜாய்மெண்ட் ஏற்படுதோ அதன் மேல, அந்த செயல் மேல ஒரு பற்று. மது அருந்துறவர், புகைப்பிடிப்பவர்கள், அந்த செயல் அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. அது தவறு, உடலுக்கு கெடுதி அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த சுகத்தின் மேல ஒரு பற்று. அந்த பற்று தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்ணர். கர்ணரோட பிறப்பு பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். குந்தி தேவியாரோட முதல் மகன் கர்ணர். குந்தி தேவி பாண்டுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புத மந்திர சக்தியை பயன்படுத்தி சூரிய தேவனுக்கும் குந்திக்கும் பிறக்கக்கூடிய மகன்தான் கர்ணர். ஆனா அப்ப அவங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுனால, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தையோடு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால கர்ணாவை பேக் பண்ணி ஒரு ஆறுல அனுப்பிடுறாங்க. குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேரோட்டி கர்ணரை எடுத்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்ற அந்த கர்ணர் துரியோதனம் பக்கம் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனர் மேல இருக்கக்கூடிய பகை. அர்ஜுனனை விட நான் சிறந்தவன் அப்படிங்கிறத எப்படியாவது நிலைநாட்டியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தின் மேல் இருந்த பற்று. எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த குருக்ஷேத்திர யுத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதற்காக தான் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுருக்கு சென்று சமாதானம் பேச போனாலும் கர்ணரோட பிடிவாதம், இந்த பற்று யுத்தம் வரைக்கும் கொண்டு போய்விட்டு கர்ணர் மட்டுமில்ல பல உயிர்கள் மாண்டு போனதுக்கு ஒரு காரணம். தினம்தோறும் நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம பார்க்கணும். இந்த செயலை நம்ம எதுக்காக செய்யறோம்? இந்த செயல் நமக்கு ஒரு வகையான சுகத்தை கொடுக்குது, அதனால அந்த சுகம் பிடிச்சிருக்கு. அந்த பற்றின் மேல் காரணமாக நம்ம இந்த செயலை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோமா? எல்லாருக்கும் எளிமையா புரியணும் அப்படிங்கிறதுக்காக மது, புகை அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுத்தாலும், இந்த பழக்கம்லாம் இல்லாதவர்களுமே கூட நமக்குள்ள பல செயல்களை, பேசுற சில வார்த்தைகள் மற்றவங்களை புண்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை மீண்டும் மீண்டும் நம்ம செய்யறோம். ஏன்னா அது ஒரு விதமான சுகத்தை கொடுக்குது. சோம்பேறித்தனம் ஒரு சுகத்தை கொடுக்குது. போட்டி, ஒருத்தவங்க கூட போட்டி போட்டு நான் இவனோட பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அது ஒரு சுகத்தை கொடுக்குது. பெருமை, ஏதோ ஒரு விதத்துல நான் சிறந்தவன் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. இந்த மாதிரி எந்த பழக்க வழக்கங்கள் சுகம் தருது அப்படிங்கிறதுனால அதை விட முடியல, அதை விடக்கூடாது அப்படின்னு உடுவு புடிய நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோமோ, அந்த பற்று நமக்குள்ள அது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வளர்ச்சிக்கு அது தேவையில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நான் ஏன் குடிக்கிறேன் அப்படின்னா, என்னோட மனைவி சரியில்லை, இல்லை எனக்கு நல்ல உத்தியோகம் இல்லை, வருமானம் கிடைக்கல, இல்லை என்னை இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசி காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்கு நம்ம நியாயப்படுத்தி பேசுறது, ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கர்ணர், இந்த பற்றுதல் அந்த செயல் மேல இருக்கிறதுனால. நான்காவது வீரர் விக்கர்ணா. கர்ணாக்கு எதிர்மறையானது, ஆப்போசிட் ஆனது விக்கர்ணா. பதஞ்சலி யோக சூத்ரால ராகா துவேஷா அப்படின்னு 2 இருக்கு. ராகா பற்றுதல், கர்ணாவை குறிக்கிறது. துவேஷா வெறுப்பு, அந்த பற்றுதல் மேல இருக்க வெறுப்பு, அவர்ஷன், அது விக்கர்ணாவை குறிக்குது. விக்கர்ணா யார் அப்படின்னா கௌரவ சகோதரர்கள்ல 3வது சகோதரர், அதாவது துரியோதனரோட தம்பி. வில்வித்தையில ஒரு சிறந்த ஆற்றலுடையவர் விக்கர்ணா. சூதாட்டம் முடிஞ்சு திரௌபதிய அந்த சபைக்கு இழுத்து அவமானம் செய்யும் போது இது தவறு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு துரியோதனரை எதிர்த்த ஒரே கௌரவ சகோதரர் விக்கர்ணா. யுத்தம் நடக்கும் போது பீமர் விக்கர்ணா கூட சண்டை போடுறதுக்கு ஒரு சமயம் வரும். அப்ப பீமர் சொல்வாரு விக்கர்ணா கிட்ட, அன்னைக்கு சபையில நியாயத்துக்காக நீ குரல் கொடுத்த, உன்னை நான் எப்படி எதிர்க்கிறது, எப்படி நான் கூட யுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு விக்கர்ணா சொல்வாரு, அன்னைக்கு நான் சபையில குரல் கொடுத்தது என்னோட கடமை, அதே மாதிரி இன்னைக்கு என்னோட அண்ணன் துரியோதனன் என்னை என்ன செய்ய சொல்லியிருக்காரோ இந்த யுத்தத்துல அதை நான் செய்யணும் அப்படிங்கிறதும் என்னோட கடமை அப்படின்னு சொல்வாரு. அதுக்கப்புறமா தான் அவர் கூட யுத்தம் புரிந்து பீமர் விக்கர்ணாவை அழிக்கிறாரு. அப்போ ஒரு நற்குணம் உடைய கதாபாத்திரம் மாதிரி தோணுதே இந்த விக்கர்ணாவை நம்ம எதுக்காக அழிக்கணும் அப்படின்னா, இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விருப்பு வெறுப்புன்னு சொல்றோம் இல்லையா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ராகா துவேஷா. அதுல கர்ணா விருப்பு, பட்டுதலை குறிக்கிற மாதிரி விக்கர்ணா வெறுப்பை குறிக்குது. எப்படி நமக்கு விருப்பமும் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி வெறுப்பும் இருக்கக்கூடாது. சுவாமி ஸ்மரானந்தா அவர்கள் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாங்க.
தினைக்கும் உடற்பயிற்சியோ இல்லை வாக்கிங் போகிறதோ நல்லது அப்படின்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் எல்லாருமே அதை செய்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உடற்பயிற்சி சில பேருக்கு சுகம் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தோணலாம். வாக்கிங், நடைபழகுதல் சுகம் தரக்கூடிய விஷயம் இல்லை. தியானம் செய்யறது சுகம் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்படி சுகம் தராத விஷயத்தை வெறுக்கிறது தான் விகர்ணா குறிக்கிறது. 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு பதிலாக 1 மணி நேரம் நான் டிவி பார்த்தேன்னா அது ரொம்ப சுகம் அளிக்கக்கூடியதா இருக்கும். அதனால டிவி பார்க்கக்கூடிய செயல் மேலே விருப்பம் காட்டுறது நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்ணர். அதுக்கு பதிலாக எக்ஸசைஸ் செஞ்சிருக்கலாம், ஆனால் அது சுகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அதனால அதை தவிர்க்கிறேன், வெறுக்கிறேன் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கக்கூடிய அம்சம் விகர்ணா. அதனால விருப்பம் எப்படி அகற்றணுமோ அதே மாதிரி விகர்ணாவையும் அகற்ற வேண்டும். எதை நம்ம ஒத்தி போடுறோம், நல்லதுன்னு தெரிஞ்சாலும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம், நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு திதி சரியில்லை, யோகாசனம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எனக்கு இடம் சரியில்லை, இல்லை ஒரு நல்ல யோகா மேட் வாங்கணும், அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறேன். இப்படி நமக்குள்ளேயே சாக்குப்போக்குகள் சொல்லி எக்ஸசைஸ் பண்ணால் உடல் வலிக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், அந்த துன்பம் எனக்கு வேண்டாம், அந்த சஃபரிங் வேண்டாம் அப்படின்னு அதை வெறுக்கிறது விகர்ணா. விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு மனிதரால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சில பேருக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் இந்த நிலைக்கு வர முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ முடியும். அதுக்கு தகுந்த குணத்தை, அந்த அம்சத்தை நமக்குள்ள நம்மளே தான் உருவாக்கிக்கணும். ஒரு சின்ன உதாரணம், நமக்குன்னு ஒருத்தரை நம்ம குருவா தேர்ந்தெடுத்துட்டு அந்த குருவோட போதனைகளை நம்ம பின்பற்றுகிறோம். இது நம்மள ஒரு நல்ல பாதையில கூட்டிட்டு போகும், சந்தேகமா இல்லை. ஆனா சில பேருக்கு ஒரு கட்டத்துல இந்த குரு மேல உள்ள அதீத பக்தியால என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட போதனைகள் மேல அவ்வளோ ஒரு பற்று, குரு மேல இருக்கக்கூடிய பக்தி பற்று விருப்பமா மாறுது. அப்படி மாறும் போது ஒரு விளைவு என்ன ஏற்படுது அப்படின்னா, மற்ற குருகள் அவங்களோட போதனைகள் இல்லை இன்னொரு இதெல்லாம் தவறு, இல்லைனா என் குரு சொன்ன அளவுக்கு சிறந்தது இல்லை அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு வெறுப்பு, ஒரு விகர்ணா உருவாகுது. அதனால ஏதோ ஒரு ஆன்மீக மார்க்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இறைவனை அடையறதுக்கு ஒரு வழி மட்டும்தான், ஒரு பாதை மட்டும்தான், ஒரு குருவோட போதனை மட்டும்தான் சிறந்தது, நல்லது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம உலகத்துல எந்த இடத்துல எந்த இனத்துல பிறந்திருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றினாலும், எந்த குருவை பின்பற்றினாலும், எந்த பயிற்சிகளை செய்தாலும் இறைவனை அடையறதுக்கு வழி இருக்கு. இதை மட்டும் முழுசா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாதை மீதும் விருப்பமும் இருக்காது, அதாவது பற்றுதலும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. விருப்பம் பற்று இல்லை அப்படின்னா அந்த பாதையை நம்ம பின்பற்ற முடியாது அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதன் மேல் ஒரு பக்தி, மரியாதை, மதிப்பு, அதை கரெக்டா பின்பற்றுவதற்கும் அதன் மேல் ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பற்று வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பாதையை பின்பற்றுவது நமக்கு போதுமானதாக இருக்கும். அதையும் தாண்டி அது மேல ஒரு தீவிரமான பற்று வரும்போது இயல்பா அது அல்லாத பிற விஷயங்கள் மேல ஒரு வெறுப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது நமக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சட்டிலா நமக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தடை. கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், இந்த 2 அணியில இந்த அணி 6 அடிச்சாலும் சந்தோஷமா கை தட்டுவோம், அந்த அணி 6 அடிச்சாலும் சந்தோஷமா கை தட்டுவோம். அந்த மனப்பான்மைக்கு நம்ம வர்றதுக்கு முயற்சி செய்யணும். 5வது கௌரவ வீரர் ஜெயத்ரதா. மகாபாரதத்துல ஜெயத்ரதா அப்படிங்கிற கதாபாத்திரம் யாரு அப்படின்னா, இந்த 100 கௌரவர்கள்ல ஒரே ஒரு சகோதரியான துஷாலாவை மணந்து கொண்டவர் தான் ஜெயத்ரதா. நமக்குள்ள ஜெயத்ரதா உணர்த்தும் அம்சம் எது அப்படின்னா, உடல் மேல் உள்ள பிரியம். நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும், இவன் சாகிற வரைக்குமே கூட நம்மளோட உடல் மூலியமாக தான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோம், நம்ம உடல் மூலியமாக தான் நம்மளை வெளிப்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது இந்த உடல் மேல் நமக்கு இருக்கக்கூடிய பிரியம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். மிகப்பெரிய யோகிகள், ஞானிகளுக்கு கூட அந்த இறுதி சமாதியின் நிலை வரும்போது நம்ம உடலை விட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறப்போ, அதாவது ரொம்ப வருடமாக கூண்டுக்குள்ளேயே ஒரு பறவை அடைப்பட்டு இருக்கு, ஒரு நாள் அந்த கூண்டோட கதவை திறந்து விட்டா அந்த பறவை உடனே வெளியில டக்குன்னு பறந்து போகாதான். இத்தனை நாள் பழக்கமான இந்த கூண்டை விட்டு வெளியில போகிறதுக்கு அந்த பறவைக்கு கூட ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம் இருக்குமா. அதே மாதிரிதான் மனிதனுக்கு இந்த உடல். சாவுக்கு நம்ம ஏன் பயப்படுறோம், ஃபியர் ஆஃப் டெத்துக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடலை விட்டு நம்ம பிரிந்து போகணுமே அப்படிங்கிறது. உடல் மேல் அவ்வளோ ஒரு பற்று, ஒரு பிரியம். இதை கேட்கும் போது நமக்கு
இந்த உடல் மேல ஒரு பற்று தானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம இத விட்டு சீக்கிரமா வெளியில வந்துரலாம். இந்த உடல் நான் இல்லை அப்படின்ட்டு நம்ம உணர்ந்தாலே போதுமே அப்படின்னு தோணலாம். ஆனா, யாருக்காவது இந்த ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஆஸ்ட்ரல் டிராவல்னு கேள்விப்பட்டிருப்போம். தூங்கிட்டு இருக்க சமயத்துல உடலை விட்டு நம்ம வெளியில பயணம் செய்யறதுக்காக முயற்சி செய்வது தான் அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். சில பேருக்கு பயிற்சிகள் மூலமாக இது வரலாம். சில பேருக்கு இயற்கையாகவே கூட வரலாம். தூக்கத்துல மட்டும் இல்லாம சில பேருக்கு தியானத்துல கூட இயற்கையா அது நடக்கலாம். நம்ம உடலை விட்டு நம்மளோட உணர்வு கான்ஷியஸ்னஸ் வெளியில போகிறதுக்கு முயற்சிக்கும்போது, அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய பயத்தை, ஒரு நடுக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த அனுபவம் இருக்கிறவங்க ஜெயதிரத்தா குறிக்கக்கூடிய உடல் மேல் பட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். 6வது கௌரவ வீரர் சோமதத்தாவின் மகன் சோமதத்தி. இவருடைய இன்னொரு பேர் பூரிஸ்ரவாஸ். மகாபாரதத்துல சோமதத்தா அப்படிங்கிறவரு பீஷ்மரோட சகோதரர் மாறி, அதாவது கசின். சாந்தனு மன்னரோட அண்ணனோட மகன் சோமதத்தா, சோமதத்தாவோட மகன் சோமதத்தி. இந்த கதாபாத்திரம் குறிக்கக்கூடிய அம்சம் கர்மா. நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச வினைகளால உருவாக்கின நன்மை தீமைகள், குட் கர்மா பேட் கர்மா ரெண்டுத்தையுமே குறிக்கிறது இந்த கதாபாத்திரம். நம்மளுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இதெல்லாமே நம்மளோட ஈகோ கான்ஷியஸ்னஸ் அகங்காரத்துல இருந்து வரும்போது அதுக்குன்னு ஒரு விளைவு ஏற்படும். காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த ஈகோ கான்ஷியஸ்னஸை விடுத்து நம்மளோட ஆன்மாவிலிருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலையோ வார்த்தையோ அப்ப வர எண்ணங்கள் மட்டும்தான் கர்ம பதிவை ஏற்காதவையாக இருக்கும். எப்படி மாயை ஒரு திரையோ அதே மாதிரி கர்மாமும் நமக்கு ஒரு திரை. கர்மா நமக்கு ஒன்றும் முழுசா முடியாத வரைக்கும் நம்ம இறைநிலையை அடைய முடியாது அப்படிங்கிறது ஒரு நியதி. இப்ப நமக்கு அமைஞ்சிருக்க ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம இதுக்கு முன்னாடி செய்த வினைகளோட விளைவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்க செயலுக்கும் ஒரு விளைவு எதிர்காலத்துல நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். எதை செஞ்சா கர்மா நமக்கு வரும், எதை செஞ்சா கர்மாவில இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா ஒரு வீடியோல பார்த்துருப்போம். சுருக்கமா, கடவுளுக்காக நம்ம ஒரு விஷயத்த அர்ப்பணிக்கும் போது, கடவுளுக்காக சேவை செய்யும் போது, கடவுளுக்காக சேவை அப்படின்னா உருவம், விக்கிரகங்களை வழிபட்டு அபிஷேகம், ஆராதனை, பூஜை அப்படிங்கறத குறிக்கல. என்னோட சொந்த பலனுக்காக, சுயநலத்துக்காக நான் இந்த வேலையை செய்யல. இதன் காரணமாக எந்த விளைவு ரிசல்ட் வந்தாலும் அது மேல ஒரு பற்றுதல் இல்லை. ஆனா இதை செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்த அந்த கடவுளுக்காக நான் இந்த வேலையை செய்யறேன் அப்படிங்கிற பியோர் இன்டென்ஷன், தூய்மையான உள்நோக்கத்தோட நம்ம செய்கின்ற ஒரு செயலுக்கு கர்மா அப்படிங்கிறது கிடையாது. 7வது கௌரவ வீரர் துரோணாச்சாரியர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசான், வில்வித்தை மற்றும் பல பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தவர் துரோணாச்சாரியார். நமக்குள்ள துரோணாச்சாரியார் குறிப்பது இப்போ பார்த்த அந்த கர்மாவனால வரக்கூடிய அந்த விளைவு, the fruits of actions that we did in the past, samskaras, habit, tendencies. நமக்குள்ளேயே விதையா இருக்கக்கூடிய சில குணங்கள் இல்லை பழக்க வழக்கங்கள், நம்மளை அறியாமலேயே டீஃபால்ட்டா நம்ம ஆழ்மனத்துல இருந்து சில பதிவுகள் நம்மளை இயக்கிட்டே வருது. அதன் பேர் தான் நம்ம சிந்திக்கக்கூடிய சில பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உதாரணம், நம்ம சேனல்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க மெசேஜ் படிச்சிருக்காங்க, 2 ப்ளூ டிக் மார்க் இருக்கு. 2 நாள் ஆச்சு, ஆனால் அவங்க கிட்ட இருந்து பதில் வரல. இதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சில பேர் அவங்க ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருக்கலாம், அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பதில் அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். சில பேர் அது ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரியும் இவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காத மாதிரியும் ஒரு உணர்வு ஏற்படும். அவங்க பண்ணது சரியில்லை, அது தவறு, இல்லை அவங்க குணம் சரியில்லை, இனிமேல் அவங்கள மதிச்சு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடாது, இப்படி அவங்க மேல எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் உண்டாகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாம். இந்த உணர்வு அந்த ஒரு நபர்கிட்ட மட்டும் கிடையாது. இங்க விதை என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, நமக்கு மற்றவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லை ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், நம்ம கேள்வி கேட்டதுக்கு ஒரு பதில் அங்கே உடனே சொல்லி ஆகணும். இந்த எதிர்பார்ப்பு நம்ம இதுக்கு முன்னாடி செய்த வினைகள்னால உண்டாகின விளைவு, ஒரு சம்ஸ்காரம், டெண்டன்சிஸ் நமக்குள்ளேயே புதஞ்சி இருக்கு.
இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த கதாபாத்திரங்கள், அந்த அம்சங்கள் இருக்கு இல்லையா? மாயை, அகங்காரம், விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் மையமா கொண்டு நம்ம ஒரு செயலை செய்யும்போது, அதோட விளைவ நம்ப எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இந்த சம்ஸ்காரங்கள் மூலியமாக. ஒரு சின்ன உதாரணம், நம்ப கடந்த காலத்துல இன்னொருத்தவங்களுக்கு மரியாதை குடுக்காத விதத்திலோ நடந்திருக்கலாம். இல்லன்னா, அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்காத ஒரு விதத்துல நடந்திருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னா, மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அந்த சமயத்துல அத புரிஞ்சுக்காததுனால, அதோட விளைவா நம்ப எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அது நடக்குது. அப்பன்னா, இப்போ இந்த அனுபவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு எது கிடைக்கல, மத்தவங்க எது நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அத நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு தவறுகிறோம் அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்ம ரகசியம் ஒவ்வொரு அனுபவத்திலயும் ஒளிஞ்சிருக்கு. எது இன்னொருத்தவங்க கிட்ட நமக்கு பிடிக்கல, இத குறை அப்படின்னு நம்ம கை காட்டுறோமோ, உண்மையிலேயே அது நமக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கு. அத சுட்டி காட்டுறதுக்காக தான் நமக்கு சந்தர்ப்பங்கள், மக்கள்லாம் அமைஞ்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஒருத்தவங்க மரியாதை குடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற காயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா, நம்ப முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு முக்கியத்துவம், மரியாதை குடுக்க நம்ம அந்த பாடத்த கத்துக்கிறோம். அப்ப நமக்கு இந்த மாரி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த மாரியான சம்ஸ்காராஸ் இத குறிக்கிறது தான் துரோணாச்சாரியார். 2வது ஸ்லோகத்தோட விளக்கத்துல இன்னுமே இது கொஞ்சம் விரிவா இருக்கும். அடுத்தது கடைசி 8வது கௌரவ வீரர் அஸ்வத்தாமன். துரோணாச்சாரியரோட மகன் அஸ்வத்தாமா. இந்த கதாபாத்திரம் நமக்குள்ள குறிக்கக்கூடிய குணம் மறைந்திருக்கக்கூடிய ஆசை, லேட்டன்ட் டிசையர். துரியோதனை ஆசையை குறிக்குது. அதோட ரொம்ப டேஞ்சரஸானது, ஆபத்தானது இந்த மறைந்திருக்கக்கூடிய ஆசையான அஸ்வத்தாமன். இந்த 2 கதாபாத்திரத்த ஆசை, மறைந்திருக்கும் ஆசை அப்படின்னு வகைப்படுத்தி ஓமையா சொல்லியிருக்காங்க இல்லையா? அத மகாபாரத கதையோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது, இந்த உமை எவ்வளவு அழகா இந்த கதாபாத்திரத்துல உணர்த்திருக்காங்க அப்படின்னு நமக்கு புரிய வரும். இந்த குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இறுதியில துரியோதனன் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு ஒரு இடத்துல இருக்காரு. 18 நாள் யுத்தம் முடிஞ்சிருச்சு, பாண்டவர்கள் வென்று விட்டார்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு புகழ் மாலை சூட்டப்படுது. துரியோதனர் இன்னும் இறக்கல. அப்போ முதல்லயே சொன்ன மாதிரி யுத்தத்துல இறக்காத கௌரவ வீரர்கள் யாரெல்லாம்னா கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் மற்றும் கிருத்தவர்மா. இவங்க மூவருக்கும் இறப்புங்கிறதே கிடையாது, சிரஞ்சீவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த சமயத்துல துரியோதனர் பக்கத்துல அஸ்வத்தாமன் இருப்பாங்க. இந்த மாதிரி பாண்டவர்கள் வென்று விட்டார்கள், யுத்தத்துல ஸ்வஸ்தனாபூர் ராஜ்யம் அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது அப்படிங்கிறத அஸ்வத்தாமன் துரியோதனர் கிட்ட சொல்லும் போது, அப்பவும் துரியோதனருக்குள்ள எப்படியாவது பாண்டவர்களை அழிக்கணும் அப்படிங்கிற வெறி ஒண்ணும் இருக்கும். இனிமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்ப அவங்க பார்ப்பாங்களாம், ஒரு ஆந்தை இருக்குமா, அந்த ஆந்தை ஒரு பறவைகளோட கூட்டை நைட்டோட நைட்டா போயிட்டு அழிச்சுடுமா. இதையே நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு அஸ்வத்தாமா இரவு நேரத்துல பாண்டவர்கள் தங்கி இருந்த முகாம நைட்டோட நைட்டா போய் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல திரௌபதியோட 5 புதல்வர்கள், அதாவது பாண்டவாசோட மகன்கள் மற்றும் திரௌபதியோட இரட்டை சகோதரரான திருஷ்டதும்யா இவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. அதாவது இவங்கெல்லாம் போர் புரிஞ்சு யுத்தத்துல இறக்கிறது கிடையாது. ஆனா போர் சட்டத்துக்கு முரணாக அஸ்வத்தாமா எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சமயத்துல வந்து இவங்களெல்லாம் தாக்குறதுனால இவங்க இறந்து போறாங்க. இவங்களெல்லாம் கொன்னுட்டு தப்பி சென்று அந்த அஸ்வத்தாமாவை மறுபடியும் பிடிச்சி இழுத்து வந்த பாண்டவர்கள் அஸ்வத்தாமாவை கொலை பண்றதுக்கு முயல்கின்ற போது கிருஷ்ணர் வந்து, கொலை பண்ண வேண்டாம், அஸ்வத்தாமாவை விட்டுடுங்க, அதையும் விட ஒரு பெரிய தண்டனை, அதாவது மரணத்தை விட ஒரு பெரிய தண்டனை என்ன அப்படின்னா, எந்த சக்தியும் இல்லாமல், நண்பர்கள் யாருமே இல்லாமல், தனியா எப்போதுமே மரணமே இல்லாம தனியா அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அஸ்வத்தாமாக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கிருஷ்ணர் கொடுத்துருவாரு. இதன் காரணமாக தான் அஸ்வத்தாமா மரணம் இல்லாத ஒரு சிரஞ்சீவியாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நமக்குள்ள இந்த அஸ்வத்தாமா கதாபாத்திரம் எப்படி ஆபத்தானது அப்படின்னா, இப்போ துரியோதனர் ஆசை குறிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு அழகான வீடை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வீடை நம்மளும் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆசை வருது. அடுத்த நிமிஷம் நம்மளே யோசிக்கிறோம், இந்த வீட்டை நம்ம கட்டி என்ன பண்ண போறோம், போகும்போது நம்ம என்ன இந்த வீட்டை எடுத்துக்கிட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாயி அந்த ஆசை அத்தோடு போயிடுது. ஸோ இந்த மாதிரி பல ஆசைகள் நமக்குள்ள வரும் போகும். அந்த ஆசையை குறிக்கிறது துரியோதனர். ஆனா சில சமயத்துல
இந்த மாதிரியான ஆசைகள் நமக்கு தேவையற்றது அப்படின்ட்டு நம்ம உணர்றதுக்கு முயற்சி செய்தாலும் அந்த ஆசை நம்மளை விட்டு அகலவே அகலாது. நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஒரு வீடை நம்ம கட்டிடுறோம். அப்பயும் அந்த ஆசை அடங்குச்சா அப்படின்னா அடங்காது. இன்னொரு வீட்டை பார்ப்போம். இதே மாதிரி வீடு மறுபடியும் கட்டணும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி 4 வீடு, 5 வீடு, 6 வீடு நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் அஸ்வத்தாமன் லேட்டன்ட் டிசையர். இல்லைன்னா கடைசி வரைக்குமே அந்த வீடை கட்டவே முடியாம ஆனா அந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எய்தர் அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர் ஆர் ஃபுல்ஃபில்ட் டிசையர்ஸ் ரிப்பீட்டிங் தெம்செல்ஸ். நிறைவேறாத ஆசை இல்லை நிறைவேறின ஆசையும் மறுபடியும் நிறைவேறாத ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஆசைகள் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நம்மள ஆன்மீக ரீதியா வளர விடாம கீழே பிடிச்சி இழுக்கக்கூடியது இந்த மாதிரியான ஆசைகள். இந்த மாதிரியான ஒரு நிறைவேறாத ஆசை நமக்குள்ள இருக்கு, நமக்கு அது புரியுது, ஆனா அது எப்படி அகற்றணும் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு பரமஹன்ச யோகானந்தர் சொல்ற வழி ஞானம், விஸ்டம். இந்த மாதிரி ஆசைகளோட விதைகள் எல்லாத்தையும் ஞானம் அப்படிங்கிற தீயில சுட்டு பொசுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரோஸ்ட் தீஸ் லேட்டன்ட் டிசையர்ஸ் இன் தி ஃபயர் ஆஃப் டிவைன் விஸ்டம். அந்த ஞானம் விஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம், அதை அடைஞ்சு என்ன ஆக போகுது, நிலையான ஒரு மகிழ்ச்சி அது கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற வகையில நம்மளே நிறைய அகத்தாய்வு செய்து சிந்திச்சு பார்க்கறது ஒரு வழி இந்த மாதிரியான ஆசைகளை போக்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ஸ்லோகம் 7ல் துரியோதனர் துரோணாச்சாரியர்கிட்ட பாண்டவ வீரர்கள் மாதிரி அவங்களோட ஞான வீரர்கள் மாதிரியே நம்மக்கிட்டேயும் சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. 8வது ஸ்லோகத்தில் 8 கௌரவ வீரர்களை பற்றி விளக்குறாரு. முதல்ல கிருபாச்சாரியார், அதாவது மாயை, இண்டிவிஜுவல் டெல்யூஷன். அடுத்தது பீஷ்மர், ஈகோ. அடுத்தது கர்ணா, சுகம் அளிக்கக்கூடிய செயல்கள் மீதான விருப்பம், பற்று. அடுத்தது விக்கர்ணா, சுகம் அளிக்காத செயல்கள் மீது உள்ள வெறுப்பு. அடுத்தது ஜெயத்ரதா, உடல் மேல் உள்ள பற்று. அப்புறம் சோமதத்தி, சோமதத்தாவின் மகன், குறிப்பது கர்மா. அடுத்தது துரோணாச்சாரியர், குறிப்பது சம்ஸ்காரங்கள், கர்மாவிலிருந்து விளையக்கூடிய வினை பயன்கள். 8வது அஸ்வத்தாமன், மறைந்திருக்கக்கூடிய ஆசைகள் மிகவும் ஆபத்தானது. இப்படி நமக்குள்ள சூக்ஷ்மமாக நம்மளே கண்டுபிடிக்காத அளவுக்கு நமக்குள்ள மறைஞ்சிருக்க இந்த 8 அம்சங்களையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் தேடி கண்டுபிடிச்சி வலை வீசி பிடிச்சி நம்ம அகற்ற வேண்டும். தொடர்ந்து கௌரவப்படை வீரர்களை பற்றி அடுத்த பதிவு ஸ்லோகம் 9லும் பார்க்கலாம். அது வரைக்கும் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.